அங்கே எல்லாம் படித்து எல்லாம் பெரிய லெவலு, எல்லாம் டாக்டரேட்டு, வக்கீல், பத்திரிகை துறை எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க. அப்படியே நுனி நாட்டில் இங்கிலீஷ் பேசிட்டு பிஸ்னஸ்ஸு டாக்டர் அது நான் அப்படியே வாங்க பார்த்துட்டே இருக்கேன். நம்மளை தப்பாக படிக்க வைக்காம இப்படி சிறுவர் போட்டுருக்கோம். அப்படி படிச்சுட்டாங்க. 15 வயசுல எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே இந்த கல்யாணமே என்னன்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி பிடிச்சி போட்டு வச்சாரு. என் கணவர் வியாபாரத்துக்கு அப்படியே ஒரு சூழ்நிலை ரூபாய்க்கு முடங்கி போய் உட்காராங்க. நம்மளும் உட்காந்தா என்னோட கனவு இல்லை, என் குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும். சரிங்க, அவங்க சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பிச்சு அப்படியே வந்தேன். வரும்பொழுது ஒரு பக்கம் பணம் பிரச்சனை, ஒரு பக்கம் 15 வயசுல திருமணம் பண்ணி பெரிய கூட்டு குடும்பம், இன்னொரு பக்கம் உறவுகளுக்குள்ள பிரச்சனை. நான் எப்படித்தான் மேலே வர்றதுன்னு பித்தை பிடிச்சிச்சு, பைத்தியமே ஆயிட்டேன். சாப்பிட முடியல. ஒரு எதுவுமே கண்ணாடி முன்னாடி போய் நின்னா செத்து போய் ஏன் இருக்கிற உயிரோட செத்து அப்படிதான் குரல் வருது. என்னடா செத்து போயின்னா எப்படி சாகிறதுன்னு தெரியல. குழந்தைங்க எங்க சித்தி வந்துட்டு நீ இப்படியே இருக்கிற மனோதத்துவ டாக்டர் தான் மென்டலி வச்சுட்டாங்க. மனோதத்துவ டாக்டர் தான் கூட்டிட்டு போகணும். அப்ப அந்த டாக்டர்கிட்ட போனா அவர் தூக்க மாத்திரை தான் கொடுத்தாரு. அப்படியே லைனா பேசிட்டு இல்லாம நான் இவ்வளவு பேசுது 2 தூக்க மாத்திரை கொடுத்த போய் தூங்கி இருந்தியா அப்படின்னு தூக்க மாத்திரை தான் கொடுத்தாரு. அது நம்ம பிரச்சனைனா அவரை எப்படி தீர்க்க முடியும்? டாக்டராலையும் தீர்க்க முடியாது, எந்த கூகுள் மேப்பாலையும் தீர்க்க முடியாது, ஒருத்தராலையும் தீர்க்க நம்மளே தீர்த்துட்டாதான் வந்து. அப்புறம் வந்து உட்கார்ந்தா மனம் கடந்த நிலைன்னு ஒரு புத்தகம் படித்தேன். ஒரு குருமாரோட புத்தகம். அது திருமூலரோட வாசகமெல்லாம் வேறு இருக்குது. அந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது. திருமூலர் தான் என் வாழ்க்கையை மாற்றியது. அப்புறம் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அது எங்கே போய் படிக்கணும் இன்னும் தூண்ட ஆரம்பிச்சிச்சு. அதில் இருக்கிற வேர்ட்ஸ்லாம் வந்து தூண்ட ஆரம்பிச்சு. எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம், நீ செஞ்சு வச்சதான் அனுபவிக்கிற. 7 சக்கரம் இருக்குது, 7 சரீரம் இருக்குது, 5 கோஷம் இருக்குது, 5 புலன்கள் இருக்குது, இந்திரியங்கள் இருக்குன்னு எல்லாம் இருந்துச்சு. சரி, இதை படிக்கணும்னு நினைச்சோம். டாக்டர் படிக்கணும்லாம் நினைச்சோம். திருமூலர் எடுக்கலாம், ஒரு சித்தர் தானே, எங்கே போய் படிக்கலான்னு தேடினா தரமணியில சென்னையில உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் அதுக்குன்னே ஒரு பல்கலைக்கழகத்தை ஓப்பன் பண்ணி ஒரு ப்ரொஃபஸரெல்லாம் வச்சு உட்காந்துருந்தாங்க. 3 வருஷம் போய் படிச்சுட்டு டாக்டர் பட்டம் வாங்கிட்டேங்க. அதில் டாக்டர் நினைச்சு அதில் டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன்.